இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எப்படி அத்தை நீங்க இப்படி ஒரு விஷயத்தை பண்ணலாம்? மாப்ள எல்லாத்தையும் கரெக்டா தானே டீல் பண்ண நினைச்சாரு. என்ன கரெக்டா பண்ணா? வேண்டாம் கணேசா, என்ன பேச வைக்காத. என்ன இந்த ஐடியாவையும் நீதான் அவனுக்கு கொடுத்தியா? அத்தை நான் என்ன ஜானு, மாமா எல்லாம் எதுவும் சொல்லல. இப்ப சொல்லு, நான் அப்படி என்ன தப்பு பண்ண? இப்படி ஒரு பிரச்சனை ஆனா எல்லாரும் பண்றதா நானும் பண்ணேன். அதுதான் தப்புன்னு சொல்றேன். எல்லாரும் பண்றது வேற. ஆனா ஜனா ஃபுட்ஸ்ல இப்படி ஒரு தப்பு நடந்திருக்காதுன்னு நீ நம்பியிருக்கணும். அதுக்கு இந்த பிசினஸ் பத்தி உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா நீ என்ன பண்ண? அவசரமா ஓட்டு தையல் போட்டு பிரச்சனைய மூடி மறைக்க பார்த்த. அதுக்கு நஷ்ட ஈடா வாரி வழங்கி மீடியாவை வாய் அடைக்க வச்ச. நீ எப்ப நஷ்ட ஈடு கொடுக்கறதுக்கு ரெடியானியோ அப்பவே நம்ம மேல தப்பு இருக்கிறத நீ ஒத்துக்கிட்ட மாதிரி ஆயிடுச்சு. ஆனா தமிழ் கடைசி வரைக்கும் நம்ம மேல தப்பு இருக்காதுன்னு நம்பினா, அத நிரூபிக்க போராடுனா. ஏன்னா அவளுக்கு தான் இந்த பிசினஸ் பத்தி தெரியும், இதோட மதிப்பு என்னன்னு தெரியும். இது எல்லாத்துக்கும் மேல நீ என்ன பண்ண? என்ன எல்லாருக்கும் முன்னாடியும் ரொம்ப ஈஸியா மன்னிப்பு கேட்க சொன்ன. ஏன்னா உனக்கு இந்த ஜனகாம்பல் யாருன்னு இன்னும் புரியல. செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்க மாட்டேன்னு நிக்கிறவ நான் இல்ல. ஆனா எந்த விஷயத்திலையும் நான் சறுக்க மாட்டேன், எந்த சூழ்நிலையிலையும் நான் தப்பு பண்ண மாட்டேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஆனா உனக்கு தெரியல. ஆனா இவ ஏன் தமிழ் நான் தலை குனிய கூடாதுன்னு நினைச்சா. இவளுக்கு என்ன பத்தி தெரிஞ்சிருக்கு, ஆனா உனக்கு தெரியல. அதனாலதான் சொல்றேன், இந்த போட்டியிலையும் தமிழ் தான் ஜெயிச்சிருக்கா. ஆனா சும்மா சொல்லக்கூடாது மேம். பாஸ்கர தமிழ் மேம் விட்டு அறையில எனக்கே தலை சுத்திருச்சு.